அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக உடனடியாக அறிவித்திடக் கோரி வேலைநிறுத்தம் செய்து திருவாரூரில் மறியல் போராட்டம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிஐடியு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷமிட்டு சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் 1300க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த போராட்டத்தின் கோரிக்கைகளாக அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக உடனடியாக அறிவித்திட வேண்டும். அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் பணி ஓய்வு பெறும்போது ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு ரூபாய் 5 லட்சமும் வழங்கிட வேண்டும். அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக ரூபாய் 9,000 வழங்கிட வேண்டும். மே மாதம் விடுமுறை 1 மாதமாக வழங்கிட வேண்டும். தேர்தல் கால வாக்குறுதி 313 நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தினர். மறியல் போராட்டமானது மாவட்ட தலைவர் திருப்பரசுந்தரி தலைமையில், மாவட்ட செயலாளர் பிரேமா முன்னிலையில், மாநில துணை செயலாளர் தவமணி, சிஐடியு மாவட்ட செயலாளர் ஹனிபா, மாநில குழு உறுப்பினர் மாலதி, மாவட்ட பொருளாளர் கஜேந்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தோழரை சார் ஏறுங்க. தமிழ்நாடு முழுவதும் 2வது கட்ட போராட்டமாக மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக அரசினுடைய 313 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இன்று மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. எங்களுக்கு 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய தற்போதைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது உங்களை எல்லாம் நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்குவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ள போது கூட எங்களுக்கு இதுவரை நிரந்தரம் என்ற எதையும் சொல்லவில்லை.
ஊதியத்தை கூட உயர்த்தி வழங்கவில்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியமாக எங்களது ஊழியர்களுக்கு 2000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அதையும் 9000 கேட்டிருக்கின்றோம். அதுபோல பணிப்படையாக பணி ஓய்வு பெற்று செல்லும் போது பணியாளருக்கு 1 லட்சமும் உதவியாளர்களுக்கு 50000 மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. அதை 10 லட்சமாகவும் 5 லட்சமாகவும் உயர்த்தி கேட்டிருக்கிறோம். இதுவரை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற 5 ஆண்டு காலம் முடிவடையும் நிலையிலும் கூட அங்கன்வாடி பணியாளர்களுக்கு எந்தவித சலுகையும் அறிவிக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்து இது 2வது கட்ட போராட்டமாக மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டம் நடத்துகின்றோம். இதிலும் எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவிட்டால் வருகின்ற 27ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தத்திலும் போராட்டங்களிலும் ஈடுபட போவதாக எங்களது மாநில மையம் முடிவு செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரு பிரேமா, மாவட்ட செயலாளர், திருவாரூர் மாவட்டம்.